ஃப்ரிட்ஜ்? ஆமா ஃப்ரிட்ஜ் தான். நீ யாரு? நான் தான் ஸ்பென்சர். என்னது? இந்த கதையெல்லாம் விடாத. இங்க என்ன நடக்குது? இப்ப நாம கேமுக்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எப்படியோ ஆனா புரியல. நம்ம எல்லாரும் வலுக்கட்டாயமா கேமுக்குள்ள இழுக்கப்பட்டிருக்கோம். நம்ம தேர்ந்தெடுத்த அவதாரமா மாறி இருக்கோம். ஸ்பென்சர் ஆன நான் தான் இப்ப தோற்றத்துல பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் டாக்டர் ஸ்மோல்டர் பிரேவ்ஸ்டோன். நீதான் ஸ்பென்சர் சொல்ல வரியா? எஸ் 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 அதேதான். ஃப்ரிட்ஜ் நான் தான் ஸ்பென்சர். அப்படின்னா நீ மூஸ் ஃபின்பார். உன்னோட பெஸ்ட்ல எழுதி இருக்கு பாரு. அப்புறம் மார்த்தா சொல்லு. இப்போ நீ ரவுண்ட் ஹவுஸ். அப்புறம் பத்தனே நீதான் ப்ரொஃபசர் ஷெல்லி ஓபரா. ஷெல்லிங்கிறது ஷெல்டனோட சுருக்கமா இருக்கலாம். என்ன பேசுற நீ? ஓ மை காட், ஓ மை காட், அவன் சொல்றது சரி. அப்படின்னா நீதான் ஸ்பென்சரா? எஸ் கைஸ், என்ன நம்புங்க, நான் தான் ஸ்பென்சர். You suck! வெல்கம் டு அந்த கம்பெனி இந்த கம்பெனி மற்றும் டோமர் டூத்பேஸ்ட் இணைந்து வழங்கும் பிக் டூத் பைட் பாஸ் சீசன் 4. இந்த சீசன்ல பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் நிறைய விதமாக தெரிகிறார்கள். அந்த நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன கம்பெனி முத்திரை காமிச்சிட்டு இருக்கீங்க? இது என்னுடைய கம்பெனி முத்திரை. நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து உடனேயே இந்த மாதிரி முத்திரைகளை போட்டு வந்து மக்களுடைய மனதில் அதை பதிய வைப்பதற்கான வேலையாக இருக்குமோ என்று நீங்கள் எல்லாரும் எண்ணுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது இல்லை. அது என்னுடைய துணி அல்ல, பாணியும் அல்ல. இது சும்மா டிசைன்ல போட்டேன். இது காதி கதர் ஆடை, அதனால அந்த டிசைன்ல இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால போட்டேன். நல்லா இருக்கா? நன்றாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் வாங்கள் கால்முருகன், வாங்க வாங்க வாங்க. உள்ள பிரச்சனை பண்ணாம இருந்ததுனால வெளியே வந்துட்டீங்க. ஆமா சார். என்ன சொன்னாலும் கேட்பீங்களோ? ஆமா. என்ன சொல்லலாம், குளிர் சாவுங்களே எப்படி? அது பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி தானே இருந்திருக்கணும். அப்ப மட்டும் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்க வேண்டும். தவறுதலாக நீங்க ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கீங்க. அது இருக்கக்கூடாது. நீங்க சிறந்த சாதனையாளர். எத்தனை வருஷமா பாடிக்கிட்டு இருக்கீங்க? 14 வயசுல இருந்து பாடிக்கிட்டு. 14 வயசுல? நான்லாம் 5 வயசுல இருந்து பாடுவேன் தெரியுமா? 5 வயசுல நான் பாடிய பாட்டு தான் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அம்மா நீ இல்லாம நானும் இல்ல, நிம்மதி இல்ல. சார் இங்க போயிட்டு இல்லை, அப்படி ஆரம்பித்து நான் 60 வயசு வரையும் பாடினேன். அதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த முதல் பாட்டு கேட்டீர்கள் அல்ல, அந்த முருகன் பாடல். அந்த பாடலை என்னால் அந்த 5 வயது பாலகனாக என்னால் பாட இயலும். தற்பொழுதும் என்னால் முடியும். கேட்குறீங்களா நீங்க? யார் அப்ஜெக்ஷன் எதுவும்? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் பண்ணுவேன். அப்படியே இருந்தாலுமே அதை நான் பாடிய தெரியும். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, அம்மா. நானே எம்னட்டாய் வெளியே போறேன். என்னை வச்சு இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். உங்களை செய்ய வேண்டியது அல்ல என்னுடைய வேலை. என்னுடைய வேலை என்பது சப்ஸ்கிரைபர்ஸை சேர்க்க வேண்டியதுதான்.